My dear friends, all the media friends, under the instruction of our national president, fourth time chief minister of Uttar Pradesh, Bahan Kumari Mayawati ji, today I have declared the state post of the state president. First the coordinator Srimati Pokri Armstrong, wife of K. Armstrong. President P. Anandan, Advocate P. Senior Advocate P. Anandan. He is a very old cadre of the party. Vice President T. Elaman Shekhar. He is also very old cadre in BAMSEF cadre of the party. And Mr. P. Kamlavel Selvam, Treasurer. He is a very old cadre of the party. So now myself and Mr. Gopinath recommended the three names from the state, and Benji decided the president as a P. Anandan, vice president Elaman Shekran, and treasurer as a Kamla Selvan. Remaining committee and coordinator Pokri, Srimati Pokri Armstrong, and remaining committee of the state we will decided after the agitation of this case. So can you ask any question? Listen. Tamil, you can get he will. Yeah. நம்முடைய மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மறைந்த தலைவர் டைனமிக் லீடர் ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை சம்பந்தமாக எங்களுடைய தேசிய தலைவர் பஹன் குமாரி மாயாவதிஜி சிபிஐ விசாரணைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது அவர் இறந்து 16வது நாள் முடிஞ்ச பிறகு புதிய கமிட்டியை டிசைட் பண்ணான்னு சொல்லிட்டு பெஹன்ஜி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது பிரகாரம் யாராவது 3 பேரை நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, அவங்களுடைய ரெக்கார்டு, பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கூட நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நாங்கள் 3 பேரை இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். பல வருஷமாக 15 வருஷமாக இங்கே தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கோம் நம்மளுடைய டாக்டர் அசோக் சித்தார்த் சார் அவர். அதுபோல் பெஹன்ஜிக்கு 3 பேர் அங்கே சஜஸ்ட் பண்ணோம். அதில் அவங்க நம்ம அட்வொகேட் ஆனந்தன் 2006லேருந்து கட்சியில் இருக்காரு. 2009 எலெக்ஷனும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவரை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்க, தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்தது வைஸ் பிரசிடெண்ட்டாக நம்ம இளமான் சேகர் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் பாம்செஃபில் கடந்த 30 வருஷமாக வேலை செய்திருக்காரு, சீனியர் லீடரு. அதுபோல் ரொம்ப நேர்மையாக கட்சிக்காக உழைத்திருக்கிறார், இந்த மூமெண்ட்டுக்காக உழைச்சிருக்கிறாங்க. அவரை வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்தது பல வருஷமாக கட்சியில் இருக்கிற நம்முடைய பி. கமலவேல் செல்வன் அவருடைய ட்ரெஷரராக தேர்ந்தெடுத்தாங்க. இது எல்லாத்தோட முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங்குடைய ஒய்ஃபு திருமதி போர்க்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஸ்டேட் கோஆர்டினேட்டராக அறிவித்து இந்த 4 பேரை இமிடியேட்டாக அனௌன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களோட ஒரு மாநில அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டியதாக இருக்குது. அநேகமாக 5 இல்லை 6ஆம் தேதி நாங்கள் நடத்த வேண்டியது. ஏன்னா போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கல எங்களுக்கு. அது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு 1 or 2 டேஸில் நாங்கள் மீதி எல்லாம் கமிட்டியை நாங்கள் செலக்ட் பண்ணி அப்புறம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். கோரிக்கை இதே தான், சிபிஐ என்கொயரிக்கு அது விசாரணைக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணது. இதுதான் மெயின். இல்லை இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நடந்துருக்குது, எல்லா மாவட்டங்களும் நடந்துருக்குது. இனிமேல் நடக்கிறது ஸ்டேட் லெவலில் ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான், சென்னையில் தான் நடக்கும். இப்போ என்கொயரி நடந்துன்னு இருக்குது. ஆனால் எங்களுக்கு இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் ஃபெயில் ஆகிருக்கிறதுனால தான், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆகிருக்கிறதுனால தான் சென்னை இந்த தமிழ்நாடு ஒரு ரத்த வெறியில் இருக்குது, கொலை வெறியில் இருக்குது. யாருக்கும் எங்கே பாதுகாப்பில், எல்லோரும் ஒரு பயத்தில் தான், ஆதங்கத்தில் தான் இருக்கிறாங்க. பல பேர் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. 2 நாள் 3 நாளைக்கு முதல்ல சில தலித் லீடருக்குள்ளே சொல்லிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா? பாஜகவை சேர்ந்தவங்களும் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ சிபிஐ விசாரணைங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. சரி, பாஜக இருந்து மாற்றுறதுக்கு
அவங்க சிபிஐ என்கொயரி நேர்மையாக பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பாஜகவில் பெரிய லீடர் யாரும் அங்கே பெருசாக இன்வால்வ் ஆகிருக்கிறதில்ல. இங்கே லோக்கலில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அவங்க இன்றைக்கி பாஜகவில் இருப்பாங்க, நாளைக்கு டிஎம்கேல இருப்பாங்க, இன்னொரு காங்கிரஸ் போக்குவாங்க. அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. நாங்கள் கேட்குற சிபிஐ என்கொயரி நேர்மையாக நடக்கணும். எது நேர்மையாக நடக்கும், எப்படி வரும், அது எங்களுக்கு தெரியுது. அது ஏன்னா சென்ட்ரல் லெவலில் கூட எங்கள் லீடர்ஸ் இருக்குன்னு அவங்களும் அதை கண்பார்வை இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த டவுட்டே கிடையாது. இல்லை, இந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் 15 பேர் வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் சென்னை காவல்துறையோட நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க? எந்த காரணத்தாலன்னா அதில் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் அதில் ரொம்ப போலியாக இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஃபீலிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, டிஎம்கே சேர்ந்தவங்க இன்னும் பல பேர் அந்த கொலையில் ஈடுபட்டவங்க இன்னும் கிடைக்காம இருக்கிறாங்க. கொலை வழக்கில் திமுகவுக்கும் முக்கியமான அளவில் தொடர்பு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் நேரடியாக பார்த்துருக்குறோம். அதை நீங்கள் அதை காவல்துறையில் ஒப்படைக்கலாம். எதை அந்த எவிடன்ஸை நீங்கள் காவல்துறை போஸ்டர்லாம் வந்துருக்குது இல்லையா, வீடியோவில் ஏதோ சோஷியல் மீடியாலாம் நிறைய வந்துருக்குது பாருங்கள். பேசியிருக்கிறாங்க நிறைய பேர், இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து பேசியிருக்கிறாங்க எல்லாமே. அவங்க இந்த வழக்கில் வந்து நீங்கள் கவர்னரை சந்தித்து மனு கொடுக்கணும்னு சொல்லி அனுமதி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க. அது கிடைச்சிட்டா கவர்னர் எப்போ கிடைச்சிருந்தா அதிகமாக சனிக்கிழமை நாங்கள் அவங்கள அப்பாயின்ட் மீட் பண்ணோம். என்ன கோரிக்கை? சேம் இதே தான், சிபிஐ இன்கொயரி தான். அவங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியும் வராங்களா? ஆமாம் ஆமாம் வருவாங்க, கண்டிப்பாக வரும். சரி சார், இதில் எல்லாரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா? ஏதாவது ஷார்ட் எதிர்ப்பு எல்லாரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? பகுஜன் சமாஜ் கட்சியில் அந்த மாதிரி எதிர்ப்பு பண்ணுறது எதுவுமே இருக்கிறது இல்லை. மேலே நம்ம தலைவி என்ன எடுக்கணுங்கோ அது சிங்கிள் டிசிஷன். அது சிங்கிள் டிசிஷன் எல்லாமே டிசிப்ளினாக ஒத்துக்குவாங்க. அவங்க மட்டும் தான் பிஎஸ்பியில் இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் பிஎஸ்பியோட கேடர்ஸ். தேங்க்யூ. ஆனந்த் சார், ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம், ஐயாவுக்கு வந்து ஃப்ளைட் போட்டு டைம் இருக்கிறதுனால அவங்க போகட்டும். தலைவர் உங்களுக்கு பேசுவார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். नहीं नहीं इधर सर அது யார் வந்து சார், இப்போ வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவராக உங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு இக்கட்டான காலகட்டமாக இருக்குது, இதை எப்படி கட்சியை வழிநடத்த? இல்லை, பொதுவாக பகுஜன் சமாஜ் கட்சி என்பது பதவி என்பது கிடையாது, மிகப்பெரிய அது ஒரு பொறுப்பு. மறைந்த தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுக்க அவருடைய இரத்தத்தை சிந்தியிருக்கின்றார், பல பாடுகள் பட்டிருக்கின்றார். எவ்வளவு வேலைகள் செய்தும் எலெக்ஷன் வாக்கு அரசியல் என்பது வேறு. அவரிடம் அண்ணனிடம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது 1 லட்சம் பேருக்கு மேலே வருவார்கள். ஆனால் வாக்கு என்பது அவர்கள் கட்சிக்கு சென்று போடுவார்கள். எங்களிடம் பலனை மட்டும் எதிர்பார்த்து மற்ற கட்சிகளை சேர்ந்த நபர்கள் அந்த பலனை அனுபவித்துவிட்டு அதற்கான நேரம் வரும்போது எங்களுக்கு என்று ஒரு விஷயம் வரும்போது வாக்குகளை வெவ்வேறு கட்சிகளில் செலுத்துவார்கள். அதனால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை என்பது அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு வெகுஜன மக்களின் கட்சியாக செயல்படும். பொதுவாக தமிழ்நாட்டில் அறியப்படுவது இது ஒரு தலித் இயக்கம் என்று தவறான ஒரு செயல்பாட்டு நிகழ்ச்சியாக இதை மீடியாக்களும் மற்றவர்களும் இதை வெளிப்படுத்துகின்றார்கள். பகுஜன் என்றாலே வெகுஜன மக்கள் கட்சி, சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லுவார்கள். அதாவது உத்தரப்பிரதேசத்திலே அதாவது எந்தெந்த மக்கள் எந்தெந்த சதவீதத்திலே இருக்கின்றார்களோ அந்தந்த சதவீதத்திலே வாக்களித்து அந்தந்த மந்திரி பதவி வரையும் எம்எல்ஏ பதவி வரையும் பகுஜன் சமாஜ் கட்சி இடஒதுக்கீடை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. எனவே இது அனைத்து மக்களுக்கான கட்சி. இன்று முதல் இந்த கட்சியினுடைய அண்ணனுடைய கொள்கை எங்கு விட்டு சென்றாரோ அந்த விட்டு சென்ற இடத்திலும் அவருடைய பிடிப்பு, அவருடைய சமூக சேவை மற்றும் மக்களிடம் அவர் காட்டிய ஈடுபாடு, குழந்தைகளின் கல்விக்காக அவர் எடுத்த அந்த வளர்ச்சி, இதையெல்லாம் தொடர்ந்து எடுத்து செல்லப்படும். இந்த வழக்கில் வந்து காவல்துறையோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? நான் 25 ஆண்டு காலமாக வழக்கறிஞர் தொழிலில் இருக்கின்றேன். காவல்துறை விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது பொதுவாக காவல்துறையிலே ஒரு வழக்கு நடக்கும்பொழுது, ஒரு கொலை வழக்கு நடக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய வழக்கறிஞர்கள் மற்றும் முக்கிய நபர்கள் இதுபோல் ஒரு கொலை நடந்து விட்டது, இங்கு அக்யூஸ்ட் இருக்கிறார்களா, கொஞ்சம் எடுத்து வந்து தாருங்கள்
என்று கேட்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது என்ன ஆகும் என்றால், மேலும் கொலை செய்பவர்களுக்கு அது ஊக்குவிப்பதாகவும், பல இடங்களிலே அந்த கொலை வேறொரு கொலை நடக்காமல் இருப்பதற்கு அதை தடுப்பதுமாக இருக்காது. முன்பு காலத்தில் ஒரு கொலை நடந்துவிட்டால் அந்த ஊரிலே மொத்தமே விசாரணை நடக்கும். அந்த ஊர் பகுதியில் இருக்கிற அந்த வீட்டை விட்டு ஓடுவார்கள். இப்படியெல்லாம் நடந்த விசாரணையின் பொழுது அந்த காவல்துறையிலே அந்த விசாரணை என்பது தற்பொழுது கொஞ்சம் தாமதமாகத்தான் இருக்கின்றது. பழைய காவல்துறையுடைய அந்த சிறப்பான காவல் செயல்பாடுகள் தற்சமயம் குறைவாக இருக்கின்றது என்று எங்களால் அறியப்படுகின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை இப்போது அவர்கள் இனிஷியல் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கின்றார்கள். அதாவது இவ்வளவு பெரிய தலைவர், அதாவது ஒரு 20 ஆண்டு காலமாக சென்னை மாநகரம் உட்பட அனைத்து தமிழ்நாடு முழுக்குமே ஒரு தலித்திய தலைவர், அதாவது அவர் தலித் இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் அனைத்து மக்களுக்கான தலைவராக இருந்திருக்கின்றார். அப்படி அனைத்து மக்களுக்கான தலைவராக இருந்த ஒருவரை மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அவருடைய புகழ் பிடிக்காமல், அதாவது போராமை, ஜெலஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியிலே தான் இந்த கொலையை அரங்கேற்றிருக்கின்றார்கள். வேறு அரசியல் கட்சிகளுக்கு இந்த வளர்ச்சி பிடிக்கவில்லை என்பதனால், அவர் புகழ்ச்சி பிடிக்காததினால் இந்த கொலை அரங்கேறிருக்கின்றது. இதற்கு மூளையாக ஒருவர் செயல்பட்டிருக்கின்றார். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஆற்காடு சுரேஷ் என்பவருடைய கொலைக்கு சம்பந்தமாக இந்த கொலை நடந்ததாக காவல்துறை முதலிலே அன்றைய கமிஷனர் அவர்கள் பேட்டி கொடுத்தார். உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆற்காடு சுரேஷ் என்பவர் எங்களுடைய கட்சியில், பகுஜன் சமாஜ் கட்சியில் பிவிஎஃப் என்று சொல்லக்கூடிய ப்ளூ நிறத்திலே யூனிஃபார்ம் போட்டு எங்களுடன் ஒரு தோளோடு தோள் நின்ற தோழனாக இருந்தவர், எங்கள் கட்சியில் இருந்தவர். என்றளவிலும் அண்ணன் ஆம்சாங்குடன் அவருக்கு எந்த விரோதமும் கிடையாது. தவறுதலாக மீடியாக்களும் அரசியலிலே இந்த மூலம்தான் கொலை நடந்தது என்பதற்காக அதை சித்தரிக்கவும், அவரினால் இந்த கொலை நடந்தது என்று சொல்லி அதை ஆற்காடு சுரேஷ்க்கும் இவருக்குள்ள விரோதம் என்கின்றார்கள். மீண்டும் இன்னொரு தகவலை சொல்லுகின்றேன். அவரை கொலை செய்ததாக சொல்லப்படும் ஜெயபால் என்பவர் இந்த 8-9 மாத காலமாக அண்ணனை சந்தித்ததும் இல்லை, அவரை தொலைபேசியிலே பேசியதும் இல்லை, எந்த விதமான தொடர்பும் இல்லை. இது சம்பந்தமாக உளவுத்துறையிலே இருந்து அண்ணனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்று கேட்டபொழுது நம்முடைய கமிஷனர், அதாவது ரத்தோர் சார் அவர்கள், முன்னாள் கமிஷனர் அவர்கள் தெளிவாக உளவுத்துறைக்கு பதில் அனுப்பியிருக்கின்றார். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்சாங் அவர்களுக்கும், பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்சாங் அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அவர் பதில் மனு அனுப்பியிருக்கின்றார். அப்படி இருக்கையில் இந்த ஒரு சிறு இந்த ஒரு விரோதத்தை சொல்லி இவ்வளோ பெரிய படுகொலையை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அது யாராலும் முடியாது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியை சொல்லிக் கொள்ளுகின்றேன். அதாவது ஊடகத்திலே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று இருக்கின்றார்கள், யூடியூப் மீடியா என்று இருக்கின்றார்கள். அந்த யூடியூப் மீடியாவில் இருக்கின்ற சிலர், நேரடியாக சொல்லுகின்றேன், நக்கீரன் பிரகாஷ் என்பவர், அவர் சிறுவயதிலிருந்து அண்ணன் கூட பழகியதாக அவர் கட்டுக்கதையை சொல்லி அவருடைய வாடிக்கையாளர்களை ஏற்ற முயற்சி செய்கின்றார். அது இல்லாமல் தவறுதாக சித்தரித்து அவருக்கு இங்கே எனக்கு பழக்கம், அங்கே இங்கே பழக்கம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். எந்தவித தகவலும், உண்மை தகவலும் எதுவும் தெரியாமல், அதாவது அவருக்கு ரவுடிசம் பின்பலம் இருந்தது என்றதை சொல்லிவிட்டால் அவர் கொலை நடந்தது சரியாக ஆகிவிடும் என்பதை போல இங்கு சித்தரிக்க முயற்சிக்கின்றார்கள். உண்மையிலே சொல்லப்போனால் அண்ணனை ஒரு பிரபல எம்எல்ஏவுடன் நண்பராக இருந்த காரணத்தினால் அதிமுக அரசாங்கத்தினால் பொய் வழக்குகள் 6 போடப்பட்டன. அந்த 6 பொய் வழக்கிலும் எந்த பொய் வழக்கை அதிகாரிகள் போட்டார்களோ அந்த 6 பொய் வழக்குகளும் அந்த அதிகாரிகள் மீதே வழக்கு தொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதிலே விடுதலை பெற்று அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தவறான அடிப்படையிலே அவரை பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர் ரவுடி லிஸ்டில் இருக்கின்றார் என்று தவறான தகவல் சொன்னதற்காக ஒரு பத்திரிகை எடிட்டர், பப்ளிஷர், நியூஸ்மேன் 3 பேருக்கும் சேர்ந்து 6 மாத தண்டனை பெற்று தந்திருக்கின்றோம் சமீபத்தில், பிப்ரவரி மாதத்தில் இந்த ஆண்டு. அது மட்டுமல்லாமல் அவர் குற்றமற்றவர், எந்த விதமான அப்பழுக்கற்றவர் என்பதற்காக காவல்துறை சான்றிதழ் வழங்கி துப்பாக்கி லைசன்ஸ் வழங்கியிருக்கின்றது 2027 வரை. இதில் எங்கிருந்து அவருக்கு ரவுடிசம் வந்தது? இது முழுக்க
மூளையாக செயல்பட்ட பல கட்சி நபர்கள் சிலர் அவருடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இந்த புகழ், இதையெல்லாம் பிடிக்காதவர்கள் செய்த சதியினால் ஏற்பட்ட கொலைக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரை தெரிய வேண்டும். அது எந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்து இதை பிளான் செய்தார்களோ பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதாவது பார் கவுன்சில் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, எக்மோர் கோர்ட் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 2 தேர்தல்களிலும் கடந்த தேர்தல்களில் எல்லாம் அண்ணன் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் உருவாக்கின அந்த வழக்கறிஞர்கள் அண்ணன் யாருக்கு சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்தால் அந்த பிரதிநிதி தேர்தலிலே வெற்றி பெறுகின்றார். அதனால் இதில் மற்ற தேர்தல்களிலே தோல்வியுற்றவர்களுடைய சதியும் இதில் இருக்குமோ என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு நண்பர் அவர் மூலமாக பழிக்கு பழி வாங்குவதாக ஊடகங்கள் வெளியிடுகின்றீர்கள். தயவு செய்து உங்களை இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய பாலிசி, அதாவது எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பாலிசி என்னவென்றால், புத்தருடைய பாலிசி, பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பாலிசி, அண்ணன் ஆம்சாங்குடைய பாலிசி, எங்களுடைய பாலிசி பிரகாரம் யாரையோ கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், இதையெல்லாம் நேரடியாக பழி வாங்க என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. அது போன்ற எண்ணமும் இல்லை. அப்படி எங்கள் பேரை நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு பழி வாங்குவோம் என்பவர்கள் எங்களுக்கு நண்பர்களும் இல்லை. எங்களுடைய போராட்டம் சட்ட போராட்டம். சட்ட பிரகாரம் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தூக்கு தண்டனை வரை வாங்கித்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியின் கொள்கையும் எங்களுடைய தலைவி அன்னை பொற்கொடி அவர்களுடைய கொள்கையும். அது மட்டுமல்ல, எங்கள் தேசிய தலைவி அவர்கள் இங்கு பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்கள் வரும்பொழுது அமைதி காருங்கள், சட்ட பிரகாரம் நாம் இதை எடுத்து செல்வோம், இந்த விஷயத்தை சிபிஐக்கு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும், நாம் எடுத்து சென்றால் அனைத்து உண்மைகளும் தெரிந்துவிடும் என்று ஒரு முதலமைச்சராக 4 முறை இருந்தவருக்கு இங்கு தமிழகத்தில் வருவதற்கு முன்பு Z++ என்ற பாதுகாப்பு பிரிவில் இருக்கின்றார். அப்படி Z++ என்ற பாதுகாப்பு பிரிவில் இருக்கின்ற ஒருவர் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற உளவு நிகழ்ச்சி என்ன என்று அறிந்து பிறகுதான் அவர்களுக்கு இங்கு வருவதற்கு பர்மிஷன் தருவார்கள். அப்படிப்பட்ட அனைத்து உளவுத்துறை தகவல்களையும் திரட்டி வந்த பிறகுதான் இந்த செய்தியை சிபிஐக்கு நாங்கள் விசாரணையை மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு விடுத்திருக்கின்றார். இதை நான் நன்றாக உங்களுக்கு மேலும் சொல்லிக்கொள்ள விரும்புவது, மீடியா நண்பர்கள், யாரோ ஒரு கொலைக்கு யாரோ ஒரு பழி வாங்குவது போல ஒரு சாதாரண ஒரு மனிதனின் கொலை அல்ல. இது மிகப்பெரிய அம்பேத்கர்வாதி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை. இது அவர் சிந்திய ரத்தம் ஒவ்வொன்றும் எல்லா மக்களுக்காகவும், இந்த தலித் மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர் சிந்திய ரத்தம் மக்களிடையே அது கலந்திருக்கின்றது. அன்பு கலந்த அந்த அண்ணன் குழந்தை முகத்தை கை வைத்தவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் கட்சி தலைவர்கள் யார் யார் எந்தெந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்று விசாரணை அதிகாரிகளிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்கக்கூடாது. குற்றச்சாட்டு, சந்தேகமான குற்றச்சாட்டுகள் எங்களிடம் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் நாங்கள் விசாரணை அதிகாரிகளுக்கு தருவோம். இது மீடியாவில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் ஆற்காடு சுரேஷ் சம்பந்தமான கொலை இது இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னு சொல்கிறீங்க, அது எந்த அளவில் உண்மை? நீங்கள் அவர் முதல் நாள் இந்த படுகொலை நடந்த அடுத்த நாள் அவருடைய பேட்டியில் சொல்லியிருப்பார், இது அது சம்பந்தமான விரோதம் தான் என்று. நான் இல்லை என்று சொன்ன விவரம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் உளவுத்துறையில் விசாரித்துக் கொள்ளுங்கள். உளவுத்துறை எச்சரிக்கை இருந்தது என்றால் ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய 4 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சியுடைய தலைவருடைய மாநில தலைவர் என்னும்பொழுது சாதாரணமாக அவர் கேட்கவில்லை என்றால் கூட அவருக்கு போலீஸ் பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும். இது சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஒரு தனி மனிதனுக்கு உயிர் ஆபத்து என்றால் காவல்துறை நேரடியாக முன் அவருக்கு காவல்துறையுடைய அவருக்கு காவல் வழங்கியிருக்க வேண்டும். துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சமயத்தில் சம்பவம் நடக்கும்போது அவர் துப்பாக்கி வச்சுருந்தாங்களா? அந்த துப்பாக்கி தேர்தல் டைமில் ஒப்படைச்சதாகவும் சொல்லி தகவல் வெளியாக இருந்தது. அது எது சார்? அதாவது தேர்தல் டைம்ன்றது எல்லாருமே கோட் ஆஃப் கான்டக்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு கன் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க, கன் வச்சுருக்கவங்க எல்லாமே ஆர்மரி டிபார்ட்மெண்ட்டில் அதை சரண்டர் பண்ணணும்.
அப்படி சரண்டர் பண்ண இது வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கோட் ஆஃப் கான்டக்ட் முடிஞ்ச ரிசல்ட் வந்த பிறகு அவங்கவுங்க கிட்ட வந்து அந்த போலீஸ் ஒப்படைப்பாங்க. துப்பாக்கி அவர் வந்து அன்றைக்கி வீட்டிலிருந்து எடுத்து வரவில்லை, நாங்கள் முறைப்படி அதை பெற்றுவிட்டோம், திரும்பி பெற்றுவிட்டோம். சார் பார் கவுன்சிலில் கூட பிரச்சனைகள் இருக்குது, அது கூட யாருக்கும் தொடர்பு இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கும்போது யாருமே சொல்லியிருக்கீங்களா? குறிப்பாக அந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது 1000 வாக்குகள் ஒருவர் சொன்னால் போட்டு விடுகிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவது எந்த வாக்குகளில்? சொற்ப வாக்குகள், 200, 300, 500 வாக்குகள். 1000 வாக்குகள் அண்ணன் சொன்னால் அளித்து விடுகிறார்கள் என்றால் அதுவே ஒரு விரோதமாக எடுத்துக்கொண்டு செய்திருக்கலாம் அல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை சார், இப்போ இல்லை ஏதோ வேற எதுவும் சொன்னீங்க. இல்லை சார், இப்போ அது உங்களுடைய கணிப்பு அனுமானமா? இல்லை என்னுடைய வியூகமா? எங்களுடைய ஒரு கருத்து, சந்தேகத்தின் ஒரு கருத்து. இப்போ நீங்க வந்து இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா இது வந்து விசாரணை தொடங்குற போதே இதை சொல்லிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, உங்களை டைரக்ஷன் பண்றாங்கன்ற விமர்சனத்தை உங்க மேல வைக்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி பாருங்க? இல்லை, சாதாரண ஒரு தலைவர் இறந்து விட்டால், சாதாரண ஒரு நபர் இறந்து விட்டாலே அவரை உரிய முறையிலே காவல்துறையில் விசாரணை செய்திருப்பார்கள், அவர்களை உரிய முறையிலே பிடித்திருப்பார்கள். நீங்கள் அனைவரும் செய்தியாளர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும், எக்மோர் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த கைதிகளை, அதாவது இப்போது கைதாகியிருக்கிறவர்களை எப்படி அவர் கைது செய்தார்கள் என்று நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் பஸ் ஸ்டாண்டில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது மடக்கி அவர்களை பிடித்து நாங்கள் கைது செய்தோம் என்று எழுதியிருப்பார்கள். எல்லா நண்பர்களும் படித்தவர்கள். நீங்கள் சென்று சர்டிஃபிகேட் காப்பி, சென்று எஃப்ஐஆர் காப்பியுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வாங்கி பாருங்கள். ஆனால் செய்தியாளர்கள் நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீர்கள்? அவர்கள் சரணடைந்தார்கள், பின்பு கைது செய்யப்பட்டார்கள், சரணடைந்த பிறகு கைது செய்யப்பட்டார்கள். இப்படி தானே உங்களுடைய டாக்குமெண்ட் சொல்லுது, உங்களுடைய ப்ரீவியஸ் விஷுவல்ஸ் சொல்லுது. நீங்கள் போய் இன்றைக்கி போய் எடுத்து எக்மோர் கோர்ட்டில் இன்றைக்கி இருக்கிற டாக்குமெண்ட்டை பாருங்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து உண்மைக்கு புறமான நிகழ்ச்சி மாதிரி அங்கே பட்டியல் எழுதியிருப்பாங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்படும். இந்த என்கவுண்டர் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்கவுண்டர் செய்யப்படுறது வந்து போத் சைடு வந்து ஃபயர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும். என்கவுண்டரோட டெஃபினிஷன் தெரிஞ்சுங்க. 2 சைடிலும் வந்து துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்கணும். அப்படி வந்து நடக்கவில்லை என்றால் அது விசாரணையிலே காவல்துறையுடைய இப்போது மேஜிஸ்ட்ரேட் விசாரணையில் பெண்டிங் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அது பற்றி முழு கருத்தை என்னால் கூற முடியாது. சிபிஐ விசாரணைக்கு அனுமதி போடுறீங்க, சட்ட ரீதியாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா? வழக்கு தொடர்புடைய சிபிஐ விசாரணை என்னன்னு இல்லை, இந்த விசாரணை எதுவரைக்கு செல்கிறது என்று எங்களுடைய டீம், அதாவது வழக்கறிஞர் டீம், அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு வருகின்றார்கள். அதை கண்காணிப்பின் வழியாக எங்களுக்கு கிடைக்கின்ற முடிவுகளின் அடிப்படையிலே முடிவு எடுக்கப்படும். அரசியல் ரீதியாக அடுத்த கட்டமாக கட்சியை வளர்க்கறதுக்கு என்னமா நடக்கும்? அது அடுத்தது பேசலாங்க. அரசியல் ரீதியாக அண்ணனுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும். பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்களுடைய கொள்கைகளை எடுத்து சென்று தமிழ்நாட்டிற்கு ஜெய்பீம் மாடல் என்பதை, அண்ணனுடைய மாடலை தொடர்ந்து நிறைவேற்ற பாடுபடுவோம். ஜெய்பீம் மாடல் என்பது தலித் மக்களுடைய மாடல் மட்டுமல்ல, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஜெய்பீம் என்ற கோஷத்தினால் அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதை செய்வோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் பீம்.